தமிழ் திரையுலகத்தில் தற்போது படங்களின் வசூல் விவரம் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்ப்பதை விட யூடியூபிலும் எவ்வளவு பார்வையாளர்களை பெறுகிறது என்பதும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. யூடியூப் சாதனையில் ரஜினி, விஜய், அஜித் ஆகியோரது படம்தான் அடுத்தடுத்த சாதனைகளை படைத்து வருகிறது. 2-3 வருடங்களுக்கு முன்னால் யூடியூபில் வெளியான படங்களின் டீசர், ட்ரெய்லரை யாரும் கண்டு கொண்டதே இல்லை. ஆனால் இப்போது ஒரு நாளில் 1 மில்லியன் பார்வையாளர் என பெருமை பேசிக் கொள்கிறார்கள். உதாரணத்திற்கு அஜித் நடித்து 2011இல் யூடியூபில் வெளியான மங்காத்தா டீசருக்கு 5 லட்சம் பார்வையாளர்களும், 2012இல் யூடியூபில் வெளியான பில்லா 2 டீசரை வெறும் 21,000 பார்வையாளர்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. 2013இல் வெளிவந்த ஆரம்பம் டீசர் தான் 26 லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது. ஆனால் 2014இல் வெளிவந்த வீரம் ட்ரெய்லருக்கு 5 லட்சம் பார்வையாளர்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. அடுத்து என்ன இருந்த டீசர் 55 லட்சம் பார்வையாளர்களை பெற்றது. வேதாளம் டீசர் கூட 67 லட்சம் பார்வையாளர்கள் மட்டுமே பெற்றுள்ளது. இருந்தாலும் முதன்முறையாக 1 லட்சம் லைக்குகளை கடந்த டீசராக அது அமைந்தது. வேதாளம் டீசர் பாடல்களில் இருந்துதான் கடந்த 2 வருடங்களாக யூடியூபில் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மோதல் எழுந்து வருகிறது. வேதாளம் படத்தின் ஆலுமா டோலுமா பாடலின் ரிலீக் வீடியோ 1,51 லட்சம் பார்வையாளர்களையும், பாடல் வீடியோ 1,68 லட்சம் பார்வையாளர்களையும் பெற்றுள்ளது. இப்போது வேதாளம் படத்தின் இந்தி டப்பிங்கின் முழு படமும் யூடியூபில் 1 கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது. ஒரு தமிழ் படத்தின் ஹிந்தி டப்பிங் வீடியோவை இவ்வளவு பேர் பார்ப்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.